கங்கான்னு சரியாக தாங்க பேர் வச்சுருக்காங்க. கங்கா முழுசா சந்திரமையா மாறி இருக்கிறத பார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி தாங்க அப்பப்போ அப்படியே கங்கா பார்த்தீங்கன்னா முகத்தை ஒரு மாதிரியாக வைக்கிது. காவேரிட்ட நீ போய் உன் புருஷன்ட்ட பேசிக்கிட்டு இருமா, நீ எதுவும் சமைக்க வேணாம் அப்படின்னு கொத்தமல்லியை பிடிங்கி போட்டுட்டு நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க பாருங்க. ஒரு லுக்கு. என்னம்மா நீ கங்கா நீ என்ன அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கிறச்ச, எப்போ ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ யமுனா பார்த்தியா ஒரே மாதிரி இருக்கிறா, அதாவது அப்படியே எகெயின்ஸ்டா அப்படி கொடூரமா ஒரு ராட்சசியா அரக்கித்தனமா அப்படி இருக்காங்க இல்லையா? அதே மாதிரி நீனு இருந்துட்டு போ இல்லையா? நல்ல பிள்ளையா இருந்தால் நல்ல பிள்ளையா மாறு. இல்லை நம்ம காவேரி தங்கம் எப்படி இருக்கு அதே மாதிரி இரு. சும்மா அதை விட்டுட்டு ஆற்றுல ஒரு காலு சேத்துல ஒரு காலு என்னன்பான இனிய உறவுகளே வாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இங்கே தாத்தாட்டையும் பாட்டிட்டையும் சொல்லிடுறாரு விஜய், நான் காவேரிக்காக இங்கே இருக்கணும், அவளுக்குன்னு சில கடமைகள் இருக்கு. டேங்கோ என்னங்கடா என்னங்கடா இப்பெல்லாம் ஓவரா இல்லை என்ன தலைவரே? பொண்டாட்டியோடு பிரியாமல் இருக்கணும், அதில் தாத்தா பாட்டி தாய் தகப்பனா வளர்த்துருக்காங்க, அவங்க கூட இருக்கணும் அப்படிங்கிறதானே உங்களோட ஆசை, காவேரியோட ஆசை. அப்படி இருக்கையில் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பாட்டி இறங்கி வந்துடுறாங்க. சாரதாக்கிட்டையும் காவேரிட்டையும் நான் வேணா மன்னிப்பு கேட்கட்டா? வந்துருங்கடா, நான் தெரியாமல் பேசிட்டேன்டா, ஏன்டா காவேரிக்காக ஏதாவது அங்கே அசிங்கம் நடந்துடும் நினைக்கிறியா அப்படின்னு தாத்தா கேட்குறாங்க. இந்த அளவுக்கு தாத்தாவும் பாட்டி இறங்கி வந்து கெஞ்சுறாங்க. ஆனால் காவேரிக்காக இப்போ மறுபடியும் இவர் சபதத்தை எடுத்துட்டாருங்க. இத்தனை நாள் வரைக்கும் காவேரி பிள்ளை கையில் தூக்கி எடுத்துருந்துச்சு, குடும்பம் கத்திரிக்காய் அப்படி இப்படின்ட்டு. இப்போ இவர் வந்து அந்த குடும்பம் லோ பட்ஜெட்டில் இருக்குது. என்ன லோவில் இருக்குது? கங்காவும் மயன் பெத்த புள்ள மாதிரி குமர இருக்காரு, பாட்டி இருக்குது, அம்மா இருக்குது, இதை விட என்னங்க வேணும்? நாங்கள் இங்கே இருக்கிறோம். சரி டைரக்டர் சொல்லிட்டாரு, அதை சொல்கிறாரு நம்ம தலைவர். நம்ம கம்பெனிலாம் என்னடா ஆகுறது அப்படின்னு தாத்தா கேட்குறாங்க. நீங்கள் பார்த்துக்குங்க தாத்தா, சின்ன பிள்ளையில் நான் இருக்கையில் நீங்கள் தானே பார்த்துக்கிட்டீங்க, அப்புறம் தானே என்கிட்ட ஒப்படைச்சிங்க அப்படிங்கிறாங்க. அப்போ 30-40 பேர் வேலை பார்த்தாங்கடா, இப்போ 1000 பேருக்கு மேலே பார்க்குறாங்கடா அப்படிங்கிறாரு. பரவாயில்ல தாத்தா, உங்களால் முடியும், எல்லா சிஸ்டத்தையும் நான் பண்ணி வச்சுட்டு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு விஜய். என்னப்பா நடக்குது? அந்த வேலை பார்க்குறவங்களோட நிலைமையாவது நினச்சி பார்த்தீங்களா? இப்படியே போய்கிட்டே இருந்தா நீ யார்கிட்ட விட்டு வந்திருக்கிற? அங்கே சித்தி இருக்கிறாங்க, சித்தப்பாவை தான் ஏற்றுக்கிட்டீங்களே. உனக்கு பிடிக்கல, நான் அவரை விரட்டி விட்டுறேன்டான்னு பாட்டி சொல்கிறாங்க. பாட்டி நீ இந்த அளவுக்கு ஒரே நாள் இறங்கி வந்துட்டு. ஆனால் சாரதாவாது 1 வருஷம் உட்காந்து கொடுக்கப்படியாக பிடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. 1 வருஷம் இல்லை 4 மாதம் வரைக்கும். ஆனால் பாட்டி தான் பேரனுக்காண்டி எப்படி இறங்கி வந்துருச்சு. உண்மையிலே சாரதாவோட பாட்டி வந்து சூப்பர் தாங்க சொல்லணும்னு தோணுது. உண்மையிலே எனக்கு இன்றைக்கி பாட்டியை பிடிச்சிருந்துச்சு. யாருக்கெல்லாம் பாட்டியை பிடிச்சிச்சோ பாட்டிக்கு ஐ லவ் யூ சொல்ல முடியாது, அது விஜய் காவேரிக்கு மட்டும்தான். பாட்டிக்கு ஜே அப்படின்னு போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில். சித்தப்பா பார்த்துக்குவார். பார்த்தா அன்பு மயம் பாப்பானா, அஜய் பாப்பானா, அதில் பசுபதி பொண்ணு தானே இங்கே இருக்க போகுது, எல்லாம் பார்த்துக்குவான்னு. ஏன்டா தேடுறது இருக்க, திருப்பத்தூரன் திங்கிறேன் தேனை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு பழமொழி இருக்குது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க சம்பாரித்து கஷ்டப்பட்டு உருவாக்கி வச்ச சாம்ராஜ்யத்தை போயும் பசுபதி பொண்ணு போய் ஆழத்துக்கு இவர் விட்டுட்டுருக்காரு. என்ன கொடுமையாக தாத்தாவும் பாட்டியும் பேரன் சொன்னால் கேட்டு தானே ஆகணும். 2 பேரும் சரின்ட்டு வந்துடுறாங்க. வாயை கட்டி போட்டுறாரு. அவங்க பாவம், காவேரி பாவம், அப்பா விட்ட கடமையை அவர் நிறைவேற்றணும். அவர் ஆனா போட்டு போயிருக்காரு. என் பொட்டாட்டி அக்கண்ணா வரைக்கும் போட்டுட்டு தான் வருவா. ஆக மொத்தம் ஆனால் ஒன்று திருப்தி என்ன தெரியுமா? என்ன வயலுக்கு இழுத்தாலும் சரி, என்ன மேட்டுக்கு இழுத்தாலும் சரிங்க, 2 மாடும் ஒரே வண்டியில் இருக்குது. அதாவது நம்ம காவேரியும் நம்ம விஜயும். மாடுன்னு சொன்னால் என்ன தெரியுமா? அது வந்து மொட்டை மடிக்காது, அது நம்ம தெய்வங்கள். அதனால் நீங்கள் எதுவும் நினைக்கக்கூடாது. 2 பேரும் ஒரே வண்டியில் பூட்டி இருக்கிறாங்க, பிரியாமல் இருக்கிறாங்க. பிரியாமல் 2 பேரும் அப்படியே தம்பதி சகிதமாக அப்படியே கடவுள் மாதிரி நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. அது போதுங்க, நமக்கு வேறு எதுவும் தேவையில்லைங்க. ஏன்டி காவேரி உன் வீட்டுக்கார் என்னடி உன்னை விட்டு போக மாட்டேன் நீங்கள் வந்திருக்காரு, தாத்தா பாட்டியும் கூப்பிட்றாங்கள, அப்படி என்னடி காரணம் இருக்கும்? அங்கே ஏதோ நடந்திருக்கணும்டி, உன்னை யாராவது திட்டிருப்பாங்களோ இல்லை அவரை திட்டிருப்பாங்களோ. காவேரி நினைக்கிறாங்க அவங்க என்னத்தை ஏதோ திட்டிருக்கணும், அதுதான் போக மாட்டேங்கிறார் அப்படின்னு காவேரி சொல்லுது. அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி போயிடுறாங்களா. உன் புருஷன் மட்டன் திம்பாரா? மட்டன் டயட்டில் இருக்காரு, வேணாம். அம்மா என் புருஷனுக்கு பிடிக்கும் அப்படின்னு கங்கா சொல்ல, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கோண்டி. ஏம்மா என் புருஷனுக்கு மட்டும் வேணாங்கிற? அங்கே தூக்குதுங்க அப்படியே கட்சி. எல்லா இடத்துலையும் நாங்கள் அரசியலுங்கிறது நாட்டில் மட்டும் இல்லை வீட்டுக்குள்ளேயும் இருக்குது. அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி போறாமைய பேச கங்கா வந்து ஏன் இப்படி மாறுதுன்னு தெரியல. நல்ல பிள்ளையா கங்கா காவேரிக்காண்டி யமுனாவே தூக்கி போட்டு பந்தாடிச்சு. இதே கங்கா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா குமரன் அம்மா பிடிச்சி வாங்குன்னு வாங்குச்சு. என்ன உங்கள் அம்மா என்ன ரொம்ப பேசுதோ, நீங்கள் இந்த வீட்டுக்கு வேலை பார்க்கக்கூடாதா அப்படி இப்படின்னு திட்டினா அதே வாய் அன்னைக்கு நல்ல வாய், இன்னைக்கு நார வாய் போல இருக்குது. உண்மையில் எனக்கு கோவமாக வருது. கங்காவை ஏன் இப்படி? அதாவது ஒருத்தவங்க புதுசாக நம்ம வீட்டுக்கு வர்றாங்க, அதுவும் கொஞ்சம் நல்ல வசதியில் வாழ்ந்தவங்க, யாராக இருந்தாலும் அப்படித்தான் நினைப்போங்க. வீட்டுக்கு வந்தாலே தரையில் உட்காராதீங்க, இங்கே உட்காருங்க, இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா
அப்படி இப்படின்னு கேட்பேன் தானே, அதைத்தான் சாரதா பண்ணுறாங்க. இதில் என்னங்க தப்பு இருக்குது? ஆனால் டே பை டே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆனால் பழக பழக பாலும் புளிக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தாங்க இங்கே டே பை டே பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே போகுது. கங்காவோட மனசில் வன்மா இங்கே பார்த்தீங்கன்னா மட்டன் வாங்க முடியாதுங்கிற மனசில் வைராக்கியத்தோடு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் எல்லாத்தையும் வேலை முடிச்சிடுறாங்க. சட்னி அந்த சட்னி இந்த சட்னின்னு விதவிதமாக வைக்க அப்பவும் கங்கா பொசு பொசுங்குது. அப்புறமா சாப்பிட உட்கார போகிறாங்க. இவருக்கு மட்டும் டேபிள் ரெடி பண்ணுறாங்க. விஜய் வந்து அதெல்லாம் வேணாம், குமரனை எப்படி புள்ள மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க, அதே மாதிரி என்னையும் நடத்துங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அவருக்கு தெரியுது சாரதா வந்து தான் பிள்ளையா நினைக்கிறாங்க, உரிமையாக குமரன்ட்ட எல்லாம் சொல்கிறாங்கன்னு. ஆனால் இந்த பக்கிக்கு கங்காவுக்கு மட்டும் புரியலை. அடுத்து இட்லிலாம் வச்சு பரிமாறுறாங்க. சட்னி சூப்பர் அப்படிங்கிறாங்க விஜய். அப்போதைக்கு கரெக்டாக பொறையிறது. அட்டாடா கண்கொள்ள காட்சின்னு சொல்லணுங்க. அப்பப்போ நிவின் எப்படி ஒரு கோல்டு அடிக்கிறாரோ அதே மாதிரி தான் குமரன்னு பார்த்தா அப்படியே அழகாக விஜய்க்கு தட்டி கொடுக்குறாருங்க. எப்படிங்க வெள்ளந்தி மனுஷனா வாழ்கிறாரா இல்லை நடிக்க வைக்கிறாங்களான்னு புரியலை, அழகாக தட்டி கொடுக்குறாருங்க. இதெல்லாம் புரியுது அந்த கங்கா பிள்ளைக்கு. அடுத்து சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சிடுறாங்க. கடைக்கு போயிட்டு வா, போகையிலே சிக்கன் மட்டன்லாம் வாங்கி கொடுடி அப்படிங்கிறாங்களா. இவங்க போகிறாங்க. கடைக்கு போகிற பக்கி என்ன பண்ணுது, நீங்கள் போகாதீங்க, கடையில் வேலை இருக்குது. என்ன கங்கா, நம்ம தானே கங்கா பார்க்கணும், அதெல்லாம் வேணாம், அம்மா பார்த்துப்பா, காவேரி பார்த்துப்பா அப்படிங்கிறாங்க. காவேரி பாவம் இல்லையா, ஏன் இத்தனை நாள் வேலை பார்க்கலையா? இல்லை விவரம் தெரியல, இப்போ தான் தெரிஞ்சிருச்சுல, ஏன் இப்போ நானும் தான் கர்ப்பமாக இருக்கேன், நான் வேலைக்கு வரலையா அப்படி இப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துது, அடக்கிடுது. பார்க்குறாரு குமரன். பொண்டாட்டி முருங்கை மரத்தில் ஏறி உட்காந்துட்டா அப்படின்னு நினைக்கிறாரு. சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே கங்கா என்ன பண்ணுது, சாரதாவுக்கு ஃபோன் பண்ணி எங்களுக்கு வேலை இருக்குது, நீங்களே வாங்கிக்கோங்க. சரிடி நாங்களே வாங்கிக்கிறோம் அப்படின்றாங்க சாரதா. வேற வழி, மருமையனுக்கு ஆக்கி கொடுக்கணும்ல. இவங்க விஜய் இந்த காவேரியும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. தலைவனும் தலைவியும் அப்பாடா வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு வரவேற்க வேண்டியதாக இருக்குது. எப்படா நீங்கள் தனியாக வருவீங்க, நீங்கள் எப்படா அழகாக காதல் ரசத்தை சொட்ட சொட்ட விடுவீங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற மத்தியில் இவங்க 2 பேரும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் இதாக தாங்க போணுச்சு. 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஏங்க அப்படிங்க இப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்த்துட்ருக்கீங்க? நான் வேலைக்கு பார்த்துட்ருக்கேன். ஏங்க வேலைக்கு? ஏம்மா நான் சும்மாவே இருக்க சொல்கிறியா? நான் சும்மா இருக்க சொல்லலை, கொஞ்ச நாளைக்கு. கொஞ்ச நாளாம் கூடாதுமா, நான் இப்போ குடும்பஸ்தம்மா, புள்ள குட்டி இருக்குது, நான் உழைக்கணும்ல, வேலைக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. ஏங்க இப்படி சொல்கிறீங்க, நம்ம கம்பெனிங்க, அது நீங்கள் உருவாக்குனதுங்க, அது வீணாக போயிடக்கூடாது. இல்லை காவேரி கொஞ்ச நாளைக்கு தான் பார்த்துக்கலாம் விடு அப்படிங்கிறாரு. இல்லைங்க எனக்கு என்னம்மா காவேரி சொல்கிறத கேளுமா, நான் வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. பரவாயில்லைங்க சும்மா இருக்கக்கூடாதுன்னு நினச்சாரு பார்த்தீங்களா, அப்படி தாங்க ஒவ்வொரு ஆண் மகனும் இருக்கணும். வீட்டில் ஆம்பளைங்க சும்மா இருந்தால் உருப்படாதுன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி பெண்ணுங்களும் ஓவர அளவுக்கு அதிகமாக ஊரை சுற்றினா உருப்படாதுன்னு சொல்லுவாங்க. அடுத்து 2 பேரும் பேசி முடிச்சுட்டு 2 பேரும் கட்டி தழுவிக்கிறாங்க, ஆற தழுவிக்கிறாங்க, தன்னோட காதலை பரிமாறிக்கிறாங்க. வேலையெல்லாம் பார்க்கணும் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க 2 பேரும். பார்த்தா சாரதா என்ன பண்ணுறாங்க, பையை எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. எங்கேம்மா போகிற அப்படின்னு கேட்க, இல்லடி கறி வாங்க போகணும் அதுக்கு தான் அப்படிங்கல. ஏம்மா இந்த வெயிலில் நீ போகிற, அதான் மாமா வாங்கிட்டு சொன்னியே அப்படின்னு கேட்க, இல்லடி அவருக்கு ஏதோ வேலை இருக்கான், இப்போ தான் கங்கா ஃபோன் பண்ணி சொன்னான் அவரால் வர முடியாது அப்படின்னுட்டு. அப்படின்னு காவேரி கரெக்டாக கணிக்கிறாங்க. அக்காவுக்கு ஒரு மாதிரி ஆகுறா, என்னமோ தெரியலையே, நம்ம இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, நம்ம புருஷன் என்ன சொன்னாலும் சரி எப்படியாவது காலி பண்ணிட்டு கிளம்பணும், ஏன்னா மனசு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒத்துமே எல்லோரும் இருக்கிறோம், விரிசல் அடையக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அம்மா சரிம்மா அதெல்லாம் இருக்கட்டும், நாங்கள் போய் வாங்கிட்டு வரோம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு பையன் வாங்குறாங்க. ஏய் காவேரி நீ வேணாண்டி, அம்மா விடுமா, நானும் என் வீட்டுக்காரர் போய் வாங்கிட்டு வரேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு பையன் வாங்குறாங்க. சரிடி இந்தா காசு அப்படிங்கிறாங்க. அம்மா காசெல்லாம் எங்ககிட்ட இருக்குமா, நீ வைமா. இல்லடி அம்மா வையே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லடி குமரன் தம்பிக்கு நான் காசு கொடுத்தாண்டி வாங்கிட்டு வருவார், இப்போ உன் புருஷன் என்ன சொன்னார், குமரனை மாதிரி என்னையும் பாருங்கன்னு சொன்னார்ல, அப்போ குமரன்ட்ட காசு கொடுப்பேன்ல, காசை வாங்க சொல்லு அப்படிங்கிறாங்களா. அப்படியே விஜய் பார்க்குறாரு. உடனே விஜய் சரி காவேரி நீ முதல்ல காசை வாங்கு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அது வந்து காவேரி குமரனை எப்படி பார்க்குறாங்களோ அதே மாதிரி என்னையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன்ல, அவங்க என்னையும் ஃப்ரீயாக பார்க்கட்டும், காசை வாங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. காசை வாங்குறாங்களா, அப்படியே பார்க்குறாரு. 500 ரூபா தாளாக இருக்குது. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. இந்த மாதிரி நடுத்தர வாழ்க்கையில் காசு 5க்கும் 10க்கும் 10யும் 10ஆமையும் வாழ்கிறது அது ஒரு நல்லா தானே இருக்குது. நல்லா இருக்கும்டி மவனே, நீ நல்லா கோடியில் புரண்டிருக்க, அதனால் இது உனக்கு அப்படி தான் தெரியும், இதில் இருந்து பாரு இன்னும் 1 மாதம் அப்புறம் தெரியும் கஷ்டமும் நஷ்டமும். நடுத்தர மக்களோட வாழ்க்கை நிலைமை என்னண்டு நார்படியுதுங்கிறது சீர் சிந்தரமாக போகுதுங்கிறது உங்களுக்கு தான் தெரியும், இனிமே தான் தெரியும். பார்த்தா இங்கே என்ன பண்ணுறாரு, காசை வாங்கிட்டு போகிறாங்க 2 பேரும். போகையில் அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டே போகிறாங்க. அப்படியே சும்மா போகையில் அங்கேயோ நோண்டிக்கிட்டே குச்சி எடுத்து அடிச்சுக்கிட்டே போகிறாரு. சும்மா வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிக்கிட்டே போகிறாங்க. அதுக்கப்புறம் மட்டன் கடைக்கு போகிறாங்க. வாமா காவேரி அப்படிங்கிறாங்க. காவேரி இங்கேயும் விட்டு வைக்கலையோ அப்படிங்கிறாரு.
என்ன விட்டு வைக்கலையா? இல்லை, கொடைக்கானலில் தான் ஒவ்வொரு இடமா போயிட்டு எங்கே போனாலும் காவேரி வா காவேரி வா அப்படிங்கிறாங்க. இங்கேயும் பார்த்தா வாமா காவேரி அப்படிங்கிறாங்களே அப்படிங்கிறாரு. அப்படித்தான், நம்மலாம் ஒரு இடத்துக்கு போனால் டக்குன்னு முறிச்சிட்டு வர மாட்டோம், அப்படியே பந்தத்தை தொடர்ந்துட்டு தானே வருவோம் அப்படிங்கிறாங்க. என் பொண்டாட்டிக்கு இருக்க ஸ்பெஷலே அதானே அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுக்குறாங்க. டக்கு டக்குன்னு கறியை வெட்டுறாரு. இவங்க காவேரிக்கு பிடிச்சதா போடுறாங்க. இந்தம்மா உன் வீட்டுக்காரரா சூப்பராக அழகாக இருக்காரு, நான் கறியை உரிச்சு தொங்க போட்டிருக்கேனே அதே மாதிரி வலுவலுன்னு மொழு மொழுன்னு இருக்காரு. அண்ணே கண்ணு வைக்காதண்ணே, என் புருஷனை போய் என் புருஷனுக்கு சுற்றி போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி அப்படின்னு சொல்கிறாங்களா. அடுத்தப்புறம் கவர் போடுறதுக்கு அவங்க வீட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க கேர்ள்ஸ் தான் பார்த்துட்டு, அக்கா உன் வீட்டுக்காரர் சூப்பராக இருக்காருக்கா அப்படிங்கிறாங்க. தேங்க்யூ அப்படிங்கிறாங்க. ஏய் என்ன ஒரு பொம்பளை பிள்ளை என்னை பார்த்து அழகாக இருக்குன்னு சொல்லுது, நீ பேசாமல் இருக்க, சொல்லிட்டு போகிறாங்க. உண்மையை தானங்க சொல்கிறாங்க, நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒன்றும் கோவப்படக்கூடாதுப்பா, நீ வாப்பா அப்படின்னு கூப்பிட. எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது, என் புருஷன் அழகுன்னு சொல்லல அப்படிங்கிறாங்க. சரிதாம்மா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சிக்கன் கடைக்கு போகிறாங்க. சிக்கன் கடைக்கு போனாலும் அதே வரவேற்பு, அதே சேம் டைலாக்கு. ஏய் காவேரி உன் புருஷன் சூப்பர் அப்படி இப்படிங்கிறாங்க. தேங்க்யூ அப்படிங்கிறாங்க. காவேரி கொஞ்சம் கூட அழுட்டுக்காமல் எல்லாத்துலேயும் சிரித்து பேசுகிற பார்த்து உண்மையிலே அவர் பிள்ளை வச்சு போகிறாரு. காவேரி உண்மையிலே நீ வேறு லெவல் காவேரி, எப்படி காவேரி அப்படிங்கிறாங்க. எப்படி நீ எனக்கே தெரியல பாஸ், அது தன்னாலே வருது பாஸ் அப்படிங்கிறாங்க. அதில் ஒரு 10 ரூபா மிச்சம் இருக்குதா, வச்சுக்கோங்க பாஸ், டிப்ஸாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கடையில் வேலை பார்க்குறான் சின்ன பையன், அதை வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. அக்கா வேணாக்கா, அட வச்சுக்கப்பா, நீ எப்போவுமே இப்படிதாக்கா, எனக்கு வரையில 50 100 இப்படி கொடுத்துட்டே போகிற அப்படிங்கிறாங்க. பரவாயில்லடா, உன்னை பார்த்தா எனக்கு தம்பி மாதிரி தான் தோணுது அப்படி சொல்லிட்டு அப்படி கன்னத்தை பிடிச்சி கிள்ளிட்டு வராங்க. விஜய் பார்க்குறாங்க. அவர் தன்னோட கன்னத்தை அப்படி தடவிக்கிறாரு. என்ன பாஸ் என்னாச்சு? இல்லை அந்த பையன் கன்னத்தெல்லாம் தடவுறீங்க, என் கண்ணம் இங்கே எம்டியாக தான் இருக்குது. ஐயோ மாமா அப்படின்னு சொல்லிட்டு கொமட்டிலே ஒரு கில்லு கிள்ளுறாங்க. அடிப்பாவி, அங்கே மட்டும் தடவி கொடுக்குறோம், இங்கே ஒரே கிள்ளுற அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒத்தடம் கொடுப்பேன்ல அப்படிங்கிறாங்க. ஐயோ சூப்பர், அப்போ இந்த கணத்துலையும் கில்லு அப்படிங்கிறாங்க. ஏன் அப்போ தானே 2 பக்கெட்டும் ஒத்தடம் கொடுப்பேன். ஹலோ ஒத்தடம் சொன்னது சுடுதண்ணி ஊற்றணும், அம்மா தாயை ஆளை விடுமா அப்படின்னு சொல்லி ஓடுறாரு. ரொம்ப காமெடியாகவே போகுதுன்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட், இப்படி போனால் சூப்பராக தான் இருக்கும், இப்படியும் போகலாம். இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.